நாளிலும் the blood of Jesus Christ குறித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சில குறிப்புகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு காரணத்திற்காக இரத்தத்தை சிந்துகிறார்கள். சில சமயங்களில் அநேக நேரங்களில் மிருகங்களுடைய இரத்தத்தை சிந்துகிறார்கள். சில சமயங்களில் நரபலியாக இருக்கக்கூடிய மனிதர்களின் இரத்தத்தை சிந்துகிறார்கள். அவர்களுக்கான நோக்கங்கள், காரணங்கள் இருக்கிறது. தெய்வத்தை பிரியப்படுத்த, தெய்வத்துக்காய் சில காரியங்களை செய்ய, பாவம் நீங்க, தோஷம் நீங்க, சாபம் நீங்க என்று பல காரணங்களுக்காக இரத்தம் சிந்தப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய மார்க்கமாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தில் எல்லாருக்காகவும் ஒரே தரம் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. கையில் ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அறிந்து கொண்டு, இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை, சத்தியங்களை, ஆழ்ந்த காரியங்களை அறிந்து கொண்டு அதை மனதில் நல்லா நிறுத்திட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? வரக்கூடிய நாட்களில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். ஏனென்றால் அநேக வேளையில் ஆத்திரமாய் வேக வேகமாக இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லிட்டு ஏதாவது பாடு பிரச்சனை வரும்போது ஒரு 3-4 முறை ஏதோ சொல்கிற மாதிரி, வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறோம். இட்ஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி கிடையாது. அதில் எவ்வளவோ ஆழ்ந்த அர்த்தங்களையும் சத்தியங்களையும் விடுதலைக்கான காரியங்களையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் த்ரூ அவுட் த 66 புக்ஸ் வழியாக ஒரு சப்ஜெக்ட் அப்படியே பெனட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுவேன். ஈவன் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிப்பேன், உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். த பிளட் ஆஃப் ஜீசஸ். நிழலாட்டமாக ஒன்று நடந்திருக்கும், நிஜமாக ஒரு காரியம் நடந்திருக்கும். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த அநேக காரியங்கள் நமக்கே தெரியாது. ஓ, இதில் தான் ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்கிறாரான்னு சொல்லி நிழலாட்டமாய் அங்கே இருக்கும். இங்கே ஷேடோவாக இருக்கிறது. இந்த இடத்துல ரியலாகவே நடந்த காரியங்களை, சத்தியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:12 எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து என்னை எதை உண்டு பண்ணினார் என்று இருக்கிறது. அந்த நித்திய மீட்புன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நித்திய மீட்பை, எட்டர்னல் சால்வேஷன் ஆர் எட்டர்னல் ரெடெம்ஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தை குறித்து சொல்லப்பட்ட இடங்களில், அநேக இடங்களில் மீட்பை குறித்தும் விடுதலையை குறித்தும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை குறித்தும் இருக்கிறது. நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார் என்று இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் சத்தியத்தை கேட்கும் பொழுதே ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் வைத்து கொண்டு, கர்த்தர் நமக்காக யாவையும் என்ன செஞ்சிட்டார்? செய்து முடித்து விட்டதுனால செய்து முடித்த காரியங்களையும் சத்தியங்களையும் நம்முடைய மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டிய பகுதிகளில் விடுதலை உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் ஆக வேண்டிய பகுதிகளில் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஏன் இரத்தத்தை குறித்து அவ்வளவு முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்கு கேள்விகள் வரலாம். ஒய் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்? ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இந்த இரத்தத்தை குறித்து நாம் படிக்கிறோம், அல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரே ஒரு பதிலை நான் சொல்லுகிறேன். லேவியராகமம் 14வது அதிகாரம் 17:14 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் உயிரெல்லாம் இரத்தத்தில் இருக்கிறது நிமித்தம் ஆவியானவர், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளையே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரத்தத்தை எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை ருசிக்கக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது. பிகாஸ் there is life in the blood. அது எந்த இரத்தமாக கூட இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், இல்லை மற்ற மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். எந்த இரத்தத்தையுமே தொடாத. மெடிக்கல் படி சில காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மனதில் நிறுத்தி அவர் முக்கியமாய் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது நிமித்தம் நீ இரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை அறிந்து கொண்டு அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜீவனையும் நித்திய ஜீவனையும் தீர்க்காயசையும் கொடுக்கிறதா இருக்கிறது. கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.
ஆகவே முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன், ரெண்டாவது ஆசீர்வாதங்களை சொல்கிறேன், மூன்றாவதாக நேரம் இருக்கும் பட்சத்தில் சில ஒரு எச்சரிப்பையும் மற்ற எல்லாவற்றையும் கன்க்ளூட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய 4 சுவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் விலைக்கு நீங்க வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய விலை கொடுத்து கர்த்தர் வாங்கி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட விலை, எவ்வளவு ப்ரெஷியஸ்ன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வீடுகளில் சில சமயங்களில் சண்டை சத்தம் வரும் பொழுது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருத்தரை பார்த்து நீலாம் 5 பைசா பெறுவியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிருவான், திட்டிடுவான். நம்முடைய விலை 5 பைசா கூட பெறாது அப்படின்னு சொல்லி முகத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபத்தோடு சொல்லி 1/4 பைசா கூட பெற மாட்டேன், பாரு பக்கத்து வீட்டு பையனை பாரு, பக்கத்து வீட்டு பிள்ளையை பாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டீங்கன்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 19 எடுத்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 19 வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான ஒரு நடத்தை என்னவென்றால், அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் என்ன செய்யல, மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிங்க, அது என்னப்பட்டதா, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். பொதுவாகவே பேப்பரை பார்க்கும்போது அநேகருக்கு கண்ணு ஒரு குறிப்பிட்ட காலமுக்கு போகும். இன்றைக்கி தங்கத்தோட விலை என்ன விலை, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன விலையில் தங்கம் இருக்குது, இன்றைக்கி வாங்கலாமா அடுத்த வாரம் வாங்கலாமா, மார்க்கெட்டில் ஸ்லாஷ் டவுன் பண்ணியிருக்கிறானான்னு சொல்லி நம்முடைய சமுதாயத்தில் பொன்னையும் வெள்ளியும் அவ்வளோ பெருசாக நினைக்கிறோம். பீட்டர் அவருடைய எபிஸ்டலும் 3 முறை இதை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த ஜுவல்ஸை பற்றி, இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியமானதுன்னு சொல்லி முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறார். பொதுவாக பொண்ணு மேலேயும் வெள்ளி மேலேயும் கண் இருக்கும் பொழுது, இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பீட்டர் சொல்கிறார், நீங்கள் இதை காட்டிலும் பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் அனுசரித்து வந்த சில காரியங்கள் உண்டு. ஏன், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கூட சில காரியங்களை அனுசரித்து வந்தார்கள். சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். சிலரை வாங்குவதற்காக வெள்ளி பொன் போன்ற காரியங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வரும் பொழுது, அங்கே ஒரு சுதந்திரத்தை மீட்டெடுக்கணும், ஒரு சகோதரியுடைய காரியம் எதிர்காலத்தை பொறுப்பெடுக்க வேண்டும். 2 சுதந்திரவாளிகள் இருக்கிறதாக அங்கே நமக்கு சரித்திரத்தில் வாசிக்கிறோம். 2 கின்ஸ்மேன் ரிடீமர்ஸ் இருக்கும் பொழுது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அப்பொழுது போவாஸ் மற்றொருவனை பார்த்து கேட்கிறார், நீர் இந்த சுதந்திரத்தை மீட்டுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீரா, எடுத்துக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா இவ்வளோ விலை கொடுத்து என்னால் இதெல்லாம் எடுத்துக்கிட முடியாது, அந்த அம்மா இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது என்ன செய்தோ செஞ்சுட்டு போட்டோம், ரூத்தாவது யாராவது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் போவாஸ் விலைக்கரையும் கொடுத்து அந்த நிலத்தையும் சுதந்திரத்தையும் ரூத்தையும் மீட்டு எடுக்கிறதை பார்க்கிறோம். முன்னோர்கள் சில காரியங்களை அனுசரித்து வந்தார்கள். சில பொருட்களையோ இல்லை நிலங்களையோ இழந்து போனவற்றையோ மீட்டெடுக்க கிரயத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் செலுத்தி வந்தார்கள். ஏன், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலமோனின் நிருபத்திற்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒனேசிமஸ் இப்போ நான் மறுபடியும் அனுப்புகிறேன், அவன் வரும் பொழுது அவனுடைய கணக்கில் ஏதாவது இருந்தால் நான் என்ன செய்கிறேன், ஐ வில் பே பேக் டு யூ, எல்லாவற்றையும் நானே என்ன செய்கிறேன், நானே கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு நபரையோ பொருளையோ இழந்து போன காரியத்தையோ மீட்டெடுக்க முன்னோர்கள் சில வெள்ளியோ பொன்னோ கிரயத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 37 வரும் பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் வாங்கலை, ஆனால் விற்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. யோசேப்பு 2 முறை விற்கப்பட்டார். ஒரு முறை சகோதரர்களால் விற்கப்பட்டார், இன்னொரு முறை மீதியானர்களால். யாருக்கு விற்கப்பட்டார், ஸ்தோத்திரம், எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் விற்கப்பட்டார். 2 முறை விற்கப்பட்டார். ஆனால் விற்கும் பொழுது வெள்ளி காசுக்காக விற்கிறார்கள். வெள்ளியினால் என்ன செய்கிறாங்க, விற்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை விற்க மாட்டார். ஸ்தோத்திரம், நம்மளை விலை கொடுத்து வாங்குகிற ஆண்டவர். கையில் வச்சு இல்லையா சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விற்க மாட்டார். ஸ்தோத்திரம், ஆச்சரியமாக இருக்குதுங்க. அப்படி என்ன நம்ம நன்மை செய்தோம், நம்மளால் என்ன நன்மை உண்டாகுது. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நபரை எடுக்கிறாங்கன்னா, அந்த நபர் மூலமாக, கேண்டிடேட் மூலமாக இந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ தூரம் லாங் ரன்னில் போக முடியும், எவ்வளோ காலம் அவரை வச்சுருக்கலாம், எப்போ அவரை கழட்டி விடலாம், இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒருத்தர் என்ன செய்வாங்க,
ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க, வேலைக்கு ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பயன்படுத்திட்டு வேண்டாத நேரத்தில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு முறை விலை கொடுத்து வாங்கினார் பார்த்தீங்களா, மீட்டெடுத்ததே கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவருடைய டிவைன் ப்ராப்பர்ட்டியாக நம்ம இருக்கிறோம். கையில் ஊற்றி நல்லா இல்லையா சொல்லுவோம். அவர் வேண்டான்னு சொல்லி கழட்டி விட்டுற மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகம் அப்படி செய்யலாம், நம்முடைய ஆண்டவர் அப்படி என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் செய்ய மாட்டார். ஒருவேளை நீங்கள் உண்மை இல்லாமல் போயிட்டா கூட அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தாம் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் தான் செய்த உடன்படிக்கைக்கும் தான் கொடுத்த வார்த்தைக்கும் அவர் 100க்கு 100 உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சரி, இப்பொழுது கவனிங்கள். முன்னோர்கள் அனுசரித்து வந்த சில காரியங்களை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதுனால 2 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் அ ப்ரெஷியஸ் ஒன் அண்ட் யூ ஆர் அ ஸ்பெஷல் ஒன். இந்த 2 காரியங்கள் நம்முடைய மனதை விட்டு நீங்கவே கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளவு சோர்வான சூழ்நிலைக்குள்ளே போனாலும், எத்தனை பேர் நம்மளை மனம் உடைஞ்சு பேசுகிற மாதிரி பேசினாலும், ஒருவேளை உறவினர்கள் புரியாமல் நம்மளை சபித்தாலும் கூட பரவாயில்ல, 2 காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டது நிமித்தம் நாம் விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறோம், விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் விலையேற பெற்றவர்களாகவும் விசேஷமானவங்களாக இருக்கிறதுனால மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். இப்போது மீட்டெடுக்கிறது என்றால் அப்படி விலை கொடுத்து வாங்கிட்டு விட்டுறதா? அது மாத்திரம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும் பொழுது எப்படி மீட்டெடுத்தார் என்றால், அந்தகாரத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து உன்னத ஸ்தானங்களில் நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன். அல்லேலூயா. கைலோத்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், ஏதோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் பொழைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படி மீட்டு எடுத்திருக்கிறார் என்றால், நம்ம விலை கொடுத்து வாங்கின ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்தில் சரியான இடத்துல நம்மை நிலை நிறுத்துகிறவராக, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட அற்புத தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எதுனால நம்மளை விலைக்கு வாங்கலை? வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, அதை காட்டிலும் மிகவும் விலையேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டது நிமித்தம் சரியான ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சரியான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஒரு சிலர் உற்சாகமா ஆமேன் சொல்றோம். ஆமென். பிரைஸ் காட். ஆகவே முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்னத்தையோ பிழைக்கிறோம் அப்படி நினைக்காம, விலையேறப்பட்ட ரத்தத்தினால் வாங்கப்பட்டதுனால நம்ம ஒரு டிவைன் ப்ராப்பர்ட்டியாக டேடி கன்சர்ன் பண்ணி எந்தெந்த இடங்களில் நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்தந்த இடங்களில் ப்ரெஷியஸாகவே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உலகத்தாருக்கு இது புரியாது, இது பைத்தியமாக தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கோ அதை நினைக்கும் போது ஒரு தெய்வீக பலனாக இருக்கிறது. 2வதாக, இந்த இரத்தத்தினால் இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். எபிரேயர் 9:22 படி ஒரு அருமையான வசனம் இருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே என்ன செய்யுமா? இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பும் இல்லை என்பது இருக்கிறது. சுத்திகரிப்பு என்கிற ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வாஞ்சை இருக்கும். என்ன வாஞ்சை இருக்குன்னா, பரிசுத்தமாக வாழணும், நம்முடைய பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய சந்ததி அப்பழுக்கு இல்லாமல், எந்த ஒரு குறை குற்றம் இல்லாமல் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் இந்த சாங்டிஃபிகேஷனுக்கு, இந்த சுத்திகரிப்புக்கு முக்கியமான உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு சத்தியம் இருக்கிறது. வேதத்தின்படி இந்த இரத்தம் நம்மளை எப்படி சுத்திகரிக்கிறது என்றால், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த எல்லாம்ன்ற வார்த்தையை நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் அப்படின்ற வார்த்தையை நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாமே சுத்திகரிக்கணுமா? சின், சிக்னஸ், சேட்டனிக் பவர், மற்ற காரியங்கள், கர்சஸ், வாட் எவர் யூ நேம் இட் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் எதனாலும் பேரை சொல்லுங்க, எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எதனால இழப்புகளோடு இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவ்வளோ வல்லமையுள்ள அந்த இரத்தம்.
there is one and only blood. ஒரே ஒரு ரத்தம் தான் யூனிவர்சல் டோனராக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கையில் வச்சால இல்லையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்காவது ரத்த தானம் செய்யணும்னா அதிகபட்சம் 350 ml தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே செய்ய முடியாது. நீங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு வயது வரம்பு இருக்குது, வெயிட் இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது, இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் ரத்தம் கொடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா யூ ஆர் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு அனுப்பிடுவான். ஸ்தோத்திரம். 350 ml இல்லைங்க. கெத்சமனேயில் ஆரம்பித்தது சிலுவை வரைக்கும், கடைசி சொட்டு வரைக்கும், ரத்தம் வரைக்கும் நமக்காக ஒருத்தர் தானம் செஞ்சுருக்கிறார். கையில் ஊற்றி ஆமேன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எதுக்காகன்னு தெரியுமா? முதலாவது தம்முடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ரெண்டாவது ஆசீர்வாதம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், இது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 12:13 மட்டும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். யாத்ராகமம் 12:13 குறித்து கொள்ளுங்கள். 10வது வாதையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை வாசித்துருவோமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக என்ன செய்யணும்? அடையாளமாக, as a sign, அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை என்ன செய்வேன்? கடந்து போகிறது நிமித்தம் தான் அந்த பாஸ் ஓவர்ன்ற வேர்டே இதனால தான் வருது. ஐ வில் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால தான் நாம் பஸ்கா என்று அதை நாம் சொல்லுகிறோம். கடந்து போய்விடுவேன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் பாஸ் ஓவர்ன்றது வருது. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே என்ன செய்து வராது இருக்கும் என்பதை எழுதியிருக்கிறார். இது எல்லாரும் நமக்கு தெரியும். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த நாட்களில் அவங்கள கரெக்டாக அந்த லாஸ்ட் டே ஆண்டவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது, விடுதலை செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது வரைக்கும் அவங்க செஞ்சதே இல்லை. அதனால தான் வேத பண்டிதர்கள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா தி ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்கிறார்கள். விசுவாசத்தினால் செய்யக்கூடிய சில செயல்கள் வேதத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஆண்டவர் மோசையின் மூலமாய் சொல்லுகிறார், இதை என் ஜனங்களை செய்ய சொல், இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றார். ஆகவே பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்க வேண்டும் என்று வாசல்களின் மேற்சட்டத்திலும் பக்கவாட்டிலும் தெளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இட்ஸ் an act of faith என்று சொல்றது போல இதுவரைக்கும் செஞ்சல இப்ப செய்யறாங்க. செஞ்சது நிமித்தம் ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த 10வது பிளேக், 10வது வாதையில் மிகப்பெரிய ரகசியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. கையில் தலையிலையா சொல்லுவோம். ஒரு காரியம் சாதாரணமாக நமக்கு தெரியும், அதில் ஆண்டவர் எவ்வளவோ வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. கையில் தலையிலையா சொல்லுவோம். தேவனுடைய பாதுகாப்பு அவளை சூழ்ந்து விழுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். 4 காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 4ஐ அனுபவிக்கணும்னா யூ ஹாவ் டு டூ திஸ் திங். இதை என்ன செய்யணும்? கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். அப்படி ஒருவேளை நீங்கள் செய்ய விட்டுட்டீங்கன்னா என்ன இல்லை, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்லி எழுத்தின்படி நம்முடைய கைகளை ரத்தம் இல்லாட்டினாலும் அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். கைகளை ஊற்றி ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லும். இந்த ரத்தத்துக்காக பாதுகாக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லும். ஆல்வேஸ் வி ரிலை ஆன் ஒன் திங். எல்லா நேரங்களிலும் ஒரு காரியத்தை நாம் சார்ந்திருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து அவரை பிரசங்கிக்க கர்த்தர் பலப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு என்ன செய்யாது, எதற்காக நேரிடாதுன்னா யூ ஆர் கவர்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே இருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி விபத்துகளில் இருந்து மட்டுமல்ல, விசுவாசியுங்கள், பிற வைரஸஸ் போன்ற கிருமிகள் போன்ற நாசமோச காரியங்கள், வியாதிகளை கொடுக்கக்கூடிய காரியங்களும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். நாட் ஒன்லி ஃப்ரம் தி ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ். அதில் மட்டுமல்ல, கர்த்தர் சரீர பிரகாரமான காரியங்களும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் அன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இதை பிற்காலத்தில் ஒரு நாள் உண்மையிலே நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 5:7 படி அங்கே இதே காரியத்தை யாத்ராமத்தில் நடந்ததை அங்கே 1 கொரிந்தியர் 5:7 போடப்பட்டிருக்கும். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவானவர் நமக்காக
பலியிடப்பட்டாரே என்று அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, விடுதலைக்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேற, தேவனுடைய வல்லமையுடைய வாழ்க்கையில் பார்க்க அதை அனுசரித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாதீங்க. டு நாட் ஃபியர், டு நாட் பி அஃப்ரைட் அபவுட் எனிதிங். எதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். காரணம், பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன், ஸ்தோத்திரம். இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. எபிரேயர் 12:24 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே என்று இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலின் இரத்தம், முதல் மனிதனாகிய ஆபேல் இரத்த சாட்சியாக இந்த பூமியில் மரித்தது நமக்கு தெரியும். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் அபவுட் குட் திங்ஸ். எல்லா நேரங்களிலும் நம்ம சார்பில் நல்லதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் உயர்ந்துருச்சுன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன் அவன் நல்லா இருக்கிறான்னு தான் நினைப்பாங்க. உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஸ்தோத்திரம். எதுக்கு இவனுக்கு மாத்திரம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் நமக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும், அவருடைய படிப்பின் காரியங்கள் நல்லா இருக்கணும், கடன் நீங்கி பண நெருக்கடி நீங்கி அவங்க நன்மையை அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த காரியத்தை நான் யோசிக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆதியாகமம் 37 அதே 37வது அதிகாரத்தில் யோசேப்பை விற்று போட்ட பின் ரூபன் வந்து குழியில் தேடுகிறான். தேடும் பொழுது யோசேப்பு அங்கே இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஆதியாகமம் 37 29 30 31 வாசிக்கிறேன். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரத்திற்கு திரும்பி, இளையவன் இல்லையே, இளைஞன் எங்கே? ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். 31வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை தோய்த்து ரத்தத்திலே தோய்த்து, அதற்கப்புறம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. he was supposed to die. அவன் மரித்திருக்கணும், ஆனால் மரிக்கலை. அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா மரிக்கிறதை பார்க்கிறோம். கையில் ஒரு தெளிலியா சொல்லுவோம். யோசேப்பு ஏற்கனவே குழியில் என்ன செஞ்சுருக்கணும்? மரிச்சிருக்கணும். அவனுக்காக இன்டர்சீட் பண்ணி ரூபன் ஜெபிக்கிற மாதிரி அவன் என்ன செய்கிறான்? ஜோம் பண்ணி யோசேப்பை மரணத்துக்கு நீங்களாக்குகிறான். யோசேப்பு மரிக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஆட்டுக்கடா மரிக்கிறது. யோசேப்பு போட்டிருந்த வஸ்திரம் அந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு பிதாவாகிய யாக்கோபின் கையில் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாமே நிழலாட்டமாக நடக்கிறத பார்க்குறோம். ஏதோ எதேர்ச்சியாக நடக்கலை. ஸ்தோத்திரம். நாமும் யோசேப்பை போல அந்நியர்கள் கையிலே விற்கப்பட்டு அடிமைகளாக இருந்த நாட்கள் உண்டு. நம்மை பார்த்த இயேசு ஆனவர், ஆட்டுக்குட்டியானவருடைய தெய்வம், அவரே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்தில் பிரவேசிக்கிறதையும் அங்கே போய் பிதாவின் சமூகத்தில் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். கையில் தெளிலியா சொல்லும். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்படி ரத்தம் தோய்க்கப்பட்டது நிமித்தம் யோசேப்புக்கு ஜீவன், ஸ்தோத்திரம், லாங் லைஃப், லைஃப், லாங் லைஃப் அண்ட் எட்டர்னல் லைஃப். கையில் தெளிலியா சொல்லுவோம். லைஃப், லாங் லைஃப் அண்ட் எட்டர்னல் லைஃப். ஸ்தோத்திரம். நாமும் இந்த ரத்தத்தில் தோய்க்கப்பட்டது நிமித்தம் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன், தீர்க்காயுசும் இருக்கிறது. எப்பயோ நினச்சிருந்தா சத்துரு முடிச்சிருந்திருக்கலாம். யோசேப்பின் சரித்திரத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? 37ஓட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் 50 வரைக்கும் கொண்டு போகிறார். 110 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதை பார்க்குறோம். உற்சாகமா கையில தெளிலியா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை சிந்தி பேசுகிற ரத்தமாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். இன்னும் நிறையா வசனங்கள் அதில் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, முதல் முறை அவருடைய சத்தம் கேட்டபோது பூமி அசைந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும், அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது வானம் அசையும் அப்படின்னு ஃபாலோவிங் வேர்சஸ்லாம் அழகாக எழுதிட்டு வருவார்.
அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்படி நன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தத்தை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க, அவருக்கு பக்கத்தில் வாங்க. அதுதான் பாயிண்ட். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவ்வளவு நன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தம் நமக்கு இருக்கிறதுனால, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை குறித்து நன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தம் நமக்கு இருக்கிறதுனால, கம் க்ளோஸ் டு காட், டோன்ட் கோ அவே. அவரை விட்டு விலகி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, சாதாரண காரியங்கள் கூட இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செஞ்சுறாங்க, டச்சி பிலீவர்ஸ் என்ன செஞ்சுறாங்க, கோபிச்சுட்டு ஓடியே போயிடுறாங்க. எதுக்கு ஆண்டவர், எதுக்கு ஆராதனைக்கு வந்து என்னத்தை கண்டோம், இப்படிலாம் பேசுகிறாங்க. நோ, ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவரை விட்டு விலகி போக மாட்டோம், அவர் பக்கத்தில் வரும். காரணம் என்னன்னு தெரியுமா, எங்களுக்காக இரவும் பகலும் நன்மையானதை பேசி கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் அது. ஹல்லேலூயா. He is an advocate. He is pleading on behalf of you in heaven. உங்களுக்காக பரலோகத்திலே அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட அட்வொகேட்ஸை விடுங்க, மற்ற யாரை நீங்கள் போய் பார்த்தாலும் கேஸு தோற்று போயிடும். சோத்துறோம். அப்படி இல்லைன்னா மாற்றி விட்டுருவாங்க, நமக்கே அகெயின்ஸ்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% நம்ம சார்பில் இருந்து நமக்காகவே ஃபெயில் ஆகாமல் வழக்காடக்கூடிய ஒரு அட்வொகேட் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் சமூகத்திலிருந்து நம்முடைய கேஸை கையில் எடுத்து, அவர் எடுக்கிற கேஸ் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. ஆமென். அவர் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, ஃபெயில் ஆகாது. காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனாலே நம்முடைய சார்பில் அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். we are covered by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முழுவதும் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:13 வரும் பொழுது ஞானிவராக எழுதுகிறார், தன் பாவங்களை தன் முயற்சி எடுத்து மறைக்கணும்னு நினச்சா கூட பர்ஃபெக்டாக செய்ய முடியாதுன்றார். அதான் பாயிண்ட். பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. இஃப் யூ ட்ரை பை யுவர் செல்ஃப், தன் பாவங்களை மறைக்கணும்னு நினச்சி பண்ணால் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது, வெளியில் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் இடத்திற்கு வந்து அவருடைய இரக்கத்தை நீங்கள் சார்ந்து கொண்டால், அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை நீங்கள் பார்த்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இரக்கத்தை பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இஃப் யூ ட்ரை பை யுவர் செல்ஃப் டு கவர் யுவர் அஃபென்சஸ், உங்களுடைய குற்றங்களையோ நீங்கள் செய்த காரியங்களையோ மறைக்க ஒயிட்னர் மாதிரி ஏதாவது வச்சு மறைக்க முயற்சி செஞ்சால் கூட என்ன செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் மறைத்து மறக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்தியமான இரக்கம் கிடைக்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும் பொழுது நம்முடைய காருக்கு இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறோம். எவ்ரி இயர் போய் பே பண்ணும். பே பண்ணும்போது எப்போல்லாம் போகிறேன்னா அப்போல்லாம் என்னை டெம்ப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சார் பம்பர் டு பம்பர் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க. ஆஃபீஸர் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள், ஏன்னா அவங்க செஞ்சுருக்குறாங்க. பம்பர் டு பம்பர் போடுங்க. அப்படின்னா தான் என்ன செய்வீங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணால் அடுத்த இது நீங்கள் பே பண்ணும்போது அதிகமாக தான் பே பண்ணணும். அது தெரியுமில்ல உங்களுக்கு. கிளைம் பண்ணாலும் என்ன செய்யணும், அடுத்த முறை அப்புறம் அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது, அடுத்த முறை நம்ம போகும்போது என்ன செய்யணும், அதிகபட்சமாக தான் பே பண்ண வேண்டியது வரும். அந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூடும். அப்போ ஒவ்வொரு முறையும் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, பம்பர் டு பம்பர் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் எங்கே விட்டாலும் பரவாயில்ல. அதை நினைக்கும் பொழுதே கேட்கும் பொழுதே கார் எங்கிட்டோ கண்ட்ரோல் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். ஸ்தோத்திரம். அப்படி போகாது. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காருக்கு அவ்வளோ கவரேஜ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அரசாங்கத்தில் இந்த அலுவலகத்தில் அவ்வளோ முயற்சிகள் சொல்கிறாங்க. நான் விலையேறப்பட்டவங்களாக இருக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் ஃபுல்லாக கவர் பண்ணுறார், ஹெட் டு டோ. ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி நான் சொன்ன செய்தியின் சுருக்கம். இதுதான் கன்க்ளூஷன். காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக நீங்கள் கவராக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஃபுல்லாக நீங்கள் கவராக இருக்கிறத ரிமெம்பர் தட். ஆண்டவர் 1 கொரிந்தியர் 11:25 11:25 வரும் பொழுது, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இந்த இரத்தத்தை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்கள், இதை செய்யுங்க. ரிமெம்பர் தட். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதனை செய்யணும், ஞாபகப்படுத்தணும். தினந்தோறும் உங்களுடைய ஜபங்களில் இந்த ரத்தத்தை ஞாபகப்படுத்தி அறிக்கையிடணும். அறிக்கையிடுவீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஏதோ 108 அமுக்கிற மாதிரி ஏதோ தேவைக்கு மாத்திரம் அங்கே போகக்கூடாது. ஸ்தோத்திரம். எவ்ரிடே ரிமெம்பர் தட். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு கீழே இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்களுடைய ஜெபங்கள் அந்த ரத்தத்திற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், இந்த ஜெபங்களில் யூ ஹேவ் டு ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இந்த ரத்தத்தை ப்ளீட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். இமோஷனல் அப்பீல் இன் ப்ரேயர். உங்களுடைய ஜெபங்களில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு உணர்வோடு கூட சேர்ந்து ஜபிக்கும் பொழுது, குறிப்பிட்ட காரியத்தை ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, எந்த காரியங்களுக்கெல்லாம் ஆவியானவர் உணர்த்துறாரோ அதற்காக ரத்தத்தை நீங்கள் சொல்லி ஜபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினம் நம்முடைய குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ரத்தத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரே ஒரு எச்சரிப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னாகும் 35-33 வரும் பொழுது, என்னாகமோ 35-33 வரும் பொழுது அங்கே பிளட்டை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, இட்ஸ் அ வார்னிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் கொடுக்கக்கூடிய தேசத்திலே நீ போய் குடியிருக்கும் பொழுது நீ ரத்தம் சிந்தக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். நீ என்ன செய்யக்கூடாது? ரத்தம் என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. அது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எழுத்தின்படி நம்ம யார் ரத்தம் சிந்துறது இல்லை. குற்றங்களுக்கு விலகி இருக்கிறோம் ஆண்டவர் கிருபையில் நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற யாவரும் குற்றங்களுக்கு விலகி இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். எந்த ஒரு முகாந்தரத்தை கொண்டும் ரத்தம் சிந்துதலுக்கு உடன்படக்கூடாது, கை போடவும் கூடாது. இதை சொல்லும் பொழுது ஒருவேளை கருவில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ரத்தம் சிந்துதலுக்கு, அதை நீங்கள் ஒரு வேளை அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்திருந்தா அதுவும் ரத்தம் சிந்துதலுக்கு சமமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ரத்தம் சிந்துதல்ன்ற காரியத்திற்கு விலகி இருக்க வேண்டும். சில இடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், கொலை செய்யாதிருப்பாயாக எழுதியிருக்கிறார். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை கொலை செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் தேசத்தை குறித்து, குடியிருக்கக்கூடிய இடத்தை குறித்து சொல்லும்போது, அந்த தேசம் நல்லா இருக்கணும், ஷேமாக இருக்கணும்னா அந்த தேசத்தில் என்ன செய்யப்படக்கூடாது? ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு முறை இந்தியாவுக்காக ஒரு நிமிஷம் கையை வைத்து ஜெபம் பண்ணோம். எங்களுடைய தேசத்தில் ரத்தம் அநியாயமாக சிந்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏமன். எங்கே 2 பேர் 3 பேர் இணைந்து செய்கிறீங்களோ அதை நான் கேட்டு அவங்களுக்கு பதில் தரேன்னு சொல்லியிருக்கிறதுனால கையை உயர்த்தி, எங்களுடைய தேசத்தில் அநியாயமாக எந்த ரத்தமும் சிந்தப்படக்கூடாது ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு சேமம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவருடைய பாதுகாப்பை சுதந்திரிக்க, இரத்தத்தினால் வரக்கூடிய பரிந்து பேசுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இரத்தத்தினால் வரக்கூடிய பரிசுத்தமாகுதலை அனுபவிக்க, இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய மேன்மைகளையும் நன்மைகளையும் அனுபவிக்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே, இங்கேயே, இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாற வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இருதயத்தில் விசுவாசித்து, நீ ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே எனக்காக அடிக்கப்பட்டீர், நீர் ஒருவரே எனக்காக காயப்பட்டீர் என்பதை விசுவாசித்து, எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு, நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே தெய்வம் என்பதை வாயினால் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தத்தை குறித்து சில மேன்மையான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது நான் சொன்னேன், வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, அதை விட விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆசீர்வாதங்களை சொன்னேன். அது பரிசுத்தம் செய்யக்கூடிய இரத்தம், அடுத்ததாக பாதுகாக்கக்கூடிய இரத்தம், அடுத்ததாக பரிந்து பேசக்கூடிய இரத்தம் என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். நமக்காக நன்மைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இரத்தம் என்று பல காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சொன்னேன். இந்த வாரம் முழுவதும் இந்த இரத்தத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். எழும்பி நின்று நாம்